தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவரங்களை பார்க்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. தற்போது பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த தொகுதி பங்கீடு விவரங்களை எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தான் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி. ஆனாலும் கூட பல சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில தான் நடைபெற்றது. இன்று அதிகாரப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து இடப்பங்கீடுகள் முடிவுக்கு வந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான். இதுல இடப்பங்கீடு என்று வருகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி 60, 50, 40 கடைசியா மாவட்டத்துக்கு 1 39 கேட்டாங்க. ஆனா 27ல முடிச்சிட்டாங்க. 27ல் முடிந்தாலும் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாகத்தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு பாஜக தான் இடங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்ன டிடிவி தினகரனுடைய அமமுகவுக்கு 11 தொகுதிகள். அப்ப 27, 11, 38 தொகுதிகள் பாஜக என்டிஏவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த பாஜக என்டிஏ அணியில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பயணித்த தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னொரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஃபார்வர்ட் பிளாக், இவங்க எல்லாருமே என்டிஏ அணியில தாமரை சின்னத்தில் அவர்கள் தேர்தலில் நிற்க போகிறார்களா, பாஜக தன்னுடைய 27 இடங்களை பகிர்ந்தளிக்க போகிறதா, அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சிறிய கட்சிகளுக்கு பகிர்ந்தளித்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வலியுறுத்த போகிறார்களான்னு தெரியல. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே புரட்சி பாரதம், என்ஆர் ஜனபாலனுடைய அந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி உட்பட 1-2 சிறிய கட்சிகளும் இருக்கு. இப்ப இந்த சிறிய கட்சிகளுக்கு இரட்டை இலை சின்னத்துல ஒதுக்கீடு செய்துவார். என்டிஏ அணியில நான் குறிப்பிட்ட அந்த கட்சிகளுக்கு அனைத்து இந்திய அதிமுகவிலிருந்து கொடுத்து இரட்டை இலை சின்னத்தில் நிற்பதென்றால் ஒரு 100-165 தொகுதி அதிமுகவுக்கு கிடைக்கும். அல்லது அவர்கள் என்டிஏ தான் எங்களுக்கு, என்டிஏ அணியில நாங்க தாமரை சின்னத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு 10 தொகுதி கூடுதலா போய் கிட்டத்தட்ட 48 தொகுதிகள் என்டிஏவுக்கு, பாஜக தலைமையிலான என்டிஏவுக்கு கிடைத்துவிடும். இந்த நிலைப்பாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா? இன்று மாலை அல்லது இறுதிக்குள் இந்த இடப்பங்கீடுகள் கையெழுத்து ஆகுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி ஒருவேளை நடக்கும் பட்சத்துல 48 தொகுதிகளை பாஜகவின் வசம் கொடுத்தது தவறு அப்படிங்கிறீங்களா? ஆமாமா, நீங்க தாமரை சின்னத்தில் அவங்க அதிகபட்சமா 60 கேட்டு 50 கேட்டு தனக்கு பாஜகவுக்கு மட்டுமே 35 தொகுதிகளை கேட்டு இன்று 27 பாஜகவுக்கு மட்டுமே தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனுடைய அணியில் இருக்கிற அமமுகவுக்கு 11 வருகிற பொழுது 38, இதுவே அதிகபட்சம் என்றுதான் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. இன்னும் நான் குறிப்பிட்ட இந்த சிறிய கட்சிகளும் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுகிற பொழுது இந்த விஷயத்துல பாஜக முன்னெடுப்பு, பாஜக அந்த பெரியண்ணன் மனப்பான்மையில் செயல்பட்டதை நிரூபிக்கும் வகையில அமைந்துவிடும். அல்லது இந்த சிறிய கட்சிகளுக்கு நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே 2 தொகுதி 3 தொகுதி என்று கொடுத்து அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வைக்கிறேன் என்று பேசி அதில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவார் என்றால் கணிசமான இடங்களில் அனைத்து இந்திய அதிமுக போட்டியிடக்கூடிய சூழல் நிலவும். எது எப்படியோ திராவிட முன்னேற்ற கழக அணியில கடந்த 1 மாத காலமாகவே பெரும் இழுபறி இருந்தது, இன்னும் இருக்கிறது. சிபிஎம், பிசிக, தேமுதிக, அவருக்கு கமலுடைய மக்கள் நீதி மையம், இது இன்று வரையிலுமே ஒரு இழுபறி நிலையில் இருக்கிறது. இன்று அனைத்து இந்திய அதிமுக பொறுத்தளவுல பல்வேறு பேச்சுக்களை டெல்லி மட்டத்தில் பேசினாலும் கூட இன்று ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து இன்று இரவுக்குள் இது முடித்து விடுவார்கள் என்கிற நிலை வருகிற பொழுது இது எது வலுவான கூட்டணி, எது வெற்றி கூட்டணி என்பது பொதுவெளிகளில் ஆமா அதுல பிற கட்சிகளுக்கும் விரைவில் இன்னைக்கு மாலைக்குள்ள அறிவிச்சிருவாங்க அப்படின்னு நம்புவோம். இன்று மாலைக்குள்ள அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு இரவு இது தொடர்பாக எந்த அணி வலிமையான அணி, பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து வெற்றி பெற்றதா அல்லது அஇஅதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தன் உறுதிப்பாட்டிலே
நிலைத்து நின்று அவர் வெற்றி இருப்பினும் அதிமுக 150 தொகுதிகளுக்கு மேல நிக்கிறது, அதிமுகவுக்கு சேஃப் தானே? இல்ல இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 170க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல நிற்கிறதுன்னு நமக்கு கேள்விப்படுறோம். அப்ப அதுல இருந்து ஒரு 15-20 தொகுதிகள் குறைவாக என்று வருகிற பொழுது அது ஒரு சரியான புரிதலோடு போகல அப்படிங்கிற மாதிரி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கருதுவார்கள். கடந்த தேர்தலில் 20 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தது அவர்கள். எனவே அதிலேயே 4 பேர் தான் வெற்றி பெற்று வர முடிந்தது, 16 தொகுதிகளில் தோல்வி. அப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட பாஜக, அமமுக மற்ற கட்சிகள் 40 இடங்களுக்கு மேல தாமரை சின்னத்தில் இருக்கிற போது எத்தனை இடங்களில் அவர்களால் வெற்றி பெற முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுல என்னன்னா மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. மதிப்பிற்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் ஒரு அணிய புதிய 5வது முனையாக கட்டமைத்திருக்கிறார். இவ்வளவு சவால்கள் இருக்கும்போது அதிமுக பாஜகவின் வசம் நிறைய தொகுதிகளை கொடுத்திருக்க கூடாது அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. 3 பெரிய கட்சிகளுக்கு தற்போது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சிறிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.